லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நமக்கு தேவன் கர்த்தர் தந்தருளின அதிகாரத்தை நாம் இங்கே 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்தில் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதாவது சத்ருவினால் சேதப்படாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கையளித்திருக்கிறார். இது புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பிரிவிலேஜ் என்னவென்றால், சத்ரு பிசாசானவன் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் தொட முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை நாம் விசுவாசிக்கணும், அந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கணும். இங்கே நாம் 19 சொல்கிறோம் பாருங்க. சத்ருனுடைய, யார் அந்த சத்ரு என்றால் மேலே 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். மின்னலை போல அவன் தோற்கடிக்கப்பட்டவன். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை அதம் பண்ணினார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அவனுடைய தலையை நசுக்கி பெலனிழக்க செய்தார். அது தலை நசுக்கப்பட்ட பாம்பு. ஒரு நீளமான ஒரு பாம்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உயிரோடு இருக்கான்னு கேட்டால் உயிரோடு இருக்கு. ஆனால் தலை என்ன செய்யப்பட்டாயிற்று? தலை நசுக்கப்பட்டாயிற்று. இயேசு அதனுடைய தலையை என்ன செய்தார்? நசுக்கினார், வெற்றி சிறந்தார். இப்போ கர்த்தர் திருச்சபைக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கும் அந்த சத்ருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் நம்மள்கிட்ட இருக்கிறது அதிகாரம், அவன்கிட்ட இருக்கிறது சகல வல்லமை. நம்மளுடைய மூத்த சகோதரர் ஜாக்போனன் தான் இந்த ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்வார். இது ஏற்கனவே கேட்டவர்களுக்கு தெரியும், புதிதாக இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஸோ அவர் சொன்னதான அந்த ஓமியை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இலுஸ்ட்ரேஷன். ஒரு சாலையில் ஒரு நல்ல ஜங்ஷன்ஸ், நாலு பக்கம் 4 ரோடு இருக்கக்கூடியதான அந்த ஒரு சாலை சந்திப்பில் டிராஃபிக் போலீஸ்மேன் நிற்கிறார். அவர் கையில் இப்போல்லாம் சிக்னல்ஸ் வந்துருச்சு. சில இடங்களில் சிக்னல்ஸ் இல்லாத இருக்கிற இடத்துல போலீஸ்மேன் இன்னமும் நிற்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ வண்டி இந்த பக்கம் வந்தாலும் சரி, இப்படி கையை அப்படி நிப்பாட்டு வர. அப்படி அந்த காலத்துலலாம் ஸ்டாப் அப்படின்னா வச்சுக்குவாங்க. ஒரு கைப்பலகை மாதிரி கையில் ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டாப் அப்படின்னா என்ன செஞ்சணும் சொல்லுங்கள்? எல்லாம் நிற்கணும். எத்தனை வண்டி நின்னாலும் நிற்கணும். அவர் பார்த்து ஓ அப்படின்னு சொன்னாதான் என்ன செய்யலாம், போகலாம். இப்போ நல்ல ஒரு இங்கே பக்கத்தில் இருக்கிறதான இங்கே டால்மியா சிமெண்ட்ல இருந்து வருதுன்னு வச்சுங்க. 16 டயர் போட்டதான ஒரு ட்ரக்கு சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு அப்படி வருது. அங்கேருந்து வேகமாக வருது. அந்த ட்ரக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, அவ்வளோ சிமெண்ட் மூட்டையோட கூடிய அத்தனை டன் வெயிட்டு கொண்ட வல்லமை கொண்டு அந்த ட்ரக்கு வருது. சாதாரண ஒரு போலீஸ்மேன் இப்படி இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு ஈக்குச்சி மாதிரி ஒரு போலீஸ்மேன். இவர்கிட்ட பவர் இருக்கான்னு கேட்டால் இவர்கிட்ட என்ன கிடையாது. இவர்கிட்ட பவர்லாம் கிடையாது, வல்லமையெல்லாம் கிடையாது. ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க அப்போ? அரசாங்கம் அவர் என்ன செஞ்சிருக்கு? ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த ஜங்ஷனில் நின்று அந்த டால்மியாஸ் லோடை ஏற்றிட்டு வர்றதான அந்த ட்ரக்கை கொண்ட 16 டயர் கொண்டதான அந்த ட்ரக்கை அந்த லாரி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஸ்டாப் சொல்லக்கூட வேண்டியதில்லை. கரெக்டா? இப்படி கை காமிச்சா என்ன ஆகும்?
நின்று ஆகணுமா, நிற்க கூடாது? நின்று ஆகணும். இப்ப சொல்லுங்க, ட்ரக்ல இருக்கிறது என்னது? பவர், வல்லமை. இந்த போலீஸ்கார்ட்ட இருந்தது என்னது? அதிகாரம். நல்ல உதாரணம் இந்த ஜாக் சொன்ன உதாரணம். அன்னைக்கு சூழ்நிலையில நம்ம மறந்துடுறோம். ஸோ நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, சத்துருவை வல்லமை உள்ளவனா, எஸ் வல்லமை உள்ளவன், சகல விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன். அவனுடைய வல்லமை ஆண்டவர் பறிச்சிட்டாரா? இல்ல, இன்னும் வல்லமையோடு தான் இருக்கான். அற்புதமும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்யத்தக்கதான சகல வல்லமை அவனிடத்துல இருக்கு. அதை ஆண்டவர் பறிக்கல, அவன்கிட்ட இருக்கு. நம்மை சேதப்படுத்துகிறதுக்காக நம்மளோடு கூட யுத்தம் பண்ணுவானா? நம்மையும் நம்மளுடைய வீட்டாரோடும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தும்படிக்க வருவானா? வருவான். அவனுக்கு நமக்கு யுத்தம் உண்டா? உண்டு. அந்த வார்த்தையை பார்த்துட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வசனம் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நம்முடைய சொந்த கண்களினால் நாம் பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேல், ஸ்திரீ அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சர்ச், சபை. ஸ்திரீ அப்படின்னா சபை, சரீரமாகிய சபையின் மேல். வலு சர்ப்பம் சாத்தான் திருச்சபையாகிய சரீரமாகிய சபையின் மேல் கோபம் கொண்டு. யார் மேல அப்படின்னா, நம்பர் 1, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அந்த சபையினுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்ப சாத்தானுக்கு யாரோடு கூட யுத்தம்? யாரோடு கூட யுத்தம் இருக்கு? வார். யாரோட கூட யுத்தம் இருக்கு? போர் யாரோட இருக்கு அப்படின்னா 2 கேட்டகரி தான். ஒன்னு யாரு அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை என்ன செய்கிறவர்கள்? கை கொள்ளுகிறவர்கள். கேட்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல, கை கொள்ளுகிறவர்கள். மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7, அதுலதான் தேவனுடைய கற்பனையினுடைய அந்த ஃபுல் காஸ்பல் எங்க இருக்கு அப்படின்னா மத்தேயு 5, 6, 7 இருக்கு. அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய இருக்கிற இருப்பிலும் குடியிருப்பிலும் கிராமத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் சாட்சி உடையவர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஊர்ல சாட்சியா இருக்காங்க. இந்த சகோதரர் இந்த ஆபீஸ்ல, இந்த அலுவலகத்தில் சாட்சியா இருக்கக்கூடியவர். சாட்சி. பண விஷயத்துல உண்மை உள்ளவர், சாட்சி உடையவர், நீதிமான். அனாவசியமாய் பெண்களிடத்தில் பழகாதவர், பெண்களிடத்தில் அதிகம் பேசாதவர், பல்லிழிக்காதவன், டைம் ஸ்பெண்ட் பண்ணாதவன், ஸ்திரீகளிடத்தில் நேரத்தை செலவழிக்காதவன். சாட்சி. கிராமத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு கூட சண்டை வாக்குவாதம் அமைதியில் உள்ள ஜீவிக்கிறவர்கள். இவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் தெரியாது. இவங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, போக்குவரத்து என்னங்கிறது தெரியாது, வெளியிலே வராது. இவருடைய பெண் பிள்ளைகள் இருக்கிற இடம் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சாட்சி. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள், இயேசுவை போல ஜீவிக்கிறவர்கள். இவர்களோடு கூட சாத்தானுக்கு என்ன உண்டு அப்படின்னா யுத்தம் உண்டு. யாரோடு கூட சாத்தானுக்கு யுத்தம் கிடையாது, யாரோடு கூட அவன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னா கீழே அதே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாதியிலிருந்து வாசிக்கிறேன்.
பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, வர இருக்கிறவர் சீக்கிரமாய் வருவார், அவனுடைய முடிவு உண்டாக போது, அவனை தேவன் தம்முடைய சுவாசத்தினால், அவருடைய அக்கினியான சுவாசத்தினால் அவனை அழித்து போறதான, அவன் அழிந்து போறதுக்கு உண்டான காலம் நெருங்கிடுச்சு. இருக்கிற கொஞ்ச காலத்திற்குள்ளாக யாரை சுருட்டணும், யாரை வஞ்சிக்கணும், யாரை கீழே தள்ளணும், யாரை சேதப்படுத்தணும் அப்படின்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களை விழத்தள்ளணும். அவர்களோடு கூட அவனுக்கு என்ன இருந்துகிட்டு யுத்தம். அவன் யாரோடு கூட யுத்தம் பண்றது இல்லைன்னா மாய்மாலக்காரர்களோடு, பணத்துக்கு பின்னால போகிறவர்களோடு கூட எல்லாம் அவனுக்கு போராட்டம் கிடையாது. அவன் ஏற்கனவே எல்லாம் கவுத்துட்டான். நடிக்கிறவர்கள், மாய்மாலக்காரர்கள், வேஷதாரிகள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவர்கள், திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் சுயசித்தம் செய்கிறவர்கள், புள்ளை மேய்கிறவர்கள், இந்த உலகத்தினுடைய தண்ணியை குடிக்கிறவர்கள், இந்த உலகத்தினுடைய மிருகத்தை போல புள்ளை மேய்கிறவர்கள், இவர்கிட்டலாம் அவனுக்கு நேரமே கிடையாது. ஏற்கனவே அவன் பாக்கெட்ல போட்டான். ஆல்ரெடி ஏற்கனவே அவன் பாக்கெட்ல இருந்தான். அவன்கிட்ட போய் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. யார் முழு இருதயத்தோடு தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், தேவனோடு கூட நடக்கிற வாலிப பெண் யாரு, வாலிப பையன் யாரு, எந்த குடும்பம், அவர்களோடு கூட தான் அவனுக்கு யுத்தம். தேர்ட் ரேட் விசுவாசிட்டெல்லாம் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா அவனுடைய போராட்டம் கிடையாது, அவனுடைய டயத்தை வேஸ்ட் பண்றதும் கிடையாது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நல்ல ஒரு ஆவிக்குரிய உத்தம கிறிஸ்தவனானால் அவனோடு கூட அவனுக்கு என்ன உண்டு அப்படின்னா சாத்தானோடு கூட யுத்தம் உண்டு. ஆமென். சாத்தானோடு கூட உங்களுக்கு போராட்டமும் யுத்தமும் இல்லைன்னு வச்சுங்க, நம்மை நாமே நிதானிச்சு சோதித்து பார்க்கணும். ஓகே, நாம் லூக்கா 10க்கே நாம் திருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்துருவனுடைய அந்த மிகுந்த கோபம் கொண்டு யுத்தத்துக்கு வருகிற அந்த சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. இட்ஸ் a promise, வாக்குத்தத்தம், சேதப்படாத ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம் அடுத்து இப்படி நாம் திருப்போம். இந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சாத்தான் மேல் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தணும். விசேஷமாய் இந்த நாள் என்னுடைய பாரம், பெற்றோர், கொஞ்ச நேரம் நம்மளுடைய பெற்றோர் பிள்ளைகள் உண்டான காரியங்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் கவனமாக கவனிக்கணும். கிறிஸ்டியன் ஹோம்ஸ், கிறிஸ்துவ குடும்பங்களை நீங்க தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும், இந்த கிராமத்தில் நீங்க சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சத்ரு குடும்பத்தின் மேல் கண்ணி வைப்பான். அவன் தந்திரம் பண்ணுவான், அவன் சதி ஆலோசனை பண்ணுவான், அவனுடைய தீர்மான திட்டங்கள் எல்லாம் போட்டு எப்படி கவிழ்க்கலாம், எவனை விழுங்கலாம் அப்படின்னு சுற்றி வயதேடி சுற்றி திரிகிறதான அந்த சர்ப்பத்தின் மேல் கர்த்தர் நமக்கு பயப்படலாம் கூடாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. கர்த்தர் அவன் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பிரயோகம் பண்ணணும். யாரு? பேரண்ட்ஸ், கணவனும் மனைவியுமாய். பெற்றோர் ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும், விசுவாசத்தோடு அவனை எதிர்த்து நிற்கணும். ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், கவனமாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய தியானம் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. அதுக்கேற்ற வசனங்களை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். பவுல் 28ஆம் அதிகாரத்தில் மெலித்தா அப்படிங்கிறதான தீவுல போய் அவர்கள் கப்பல்ல அவர்கள் யாத்திரை பண்ணுகையில் ஒரு புயல் அடிச்சு அந்த கப்பல் துண்டு துண்டா எல்லாம் உடைஞ்சு செதறி அவர்கள் ஒரு தீவுல போய் சேர்ந்தார்கள்.
28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா. அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. எல்லாம் கடல் தண்ணியில கப்பல் சேதமாகி துண்டெல்லாம் பிடிச்சி அப்படியே மிதந்து நீந்தி கரை வந்து சேர்றாங்க. அப்ப அவருடைய அவ்வளவு குளிர், அந்த வேளையில மழை வேற. அந்த வேளையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழி இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பவுல் அந்த பூச்சியை, அந்த விரியன் பாம்பை, அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஓகே, மீதம் உள்ளது ஏதாவது தெரியணும்னா வீட்டில் போய் படிங்க. ஓகே, விறகு பொறுக்கு போன இடத்துல ஒரு விஷப்பூச்சி கவ்விடுச்சு, அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். வாலிபெல்லாம் கவனிக்கிறீங்களா? வாலிபெல்லாம் விறகு பொறுக்க போன இடத்துல விஷப்பூச்சி அல்லது விரியன் பூச்சி, விரியன் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா கவ்விடுச்சு. அது அப்படி கவுனதுதான். இவன் சாவான்னு நினைச்சாங்க. ரைஸ் அலோன் பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு ஒரு உதறினார். கவ்வக்கூடாது. வாலிபர்கள், இன்னைக்கு நிறைய விஷப்பூச்சிகள், விரியன் பாம்புகள், அநேகர் சேதப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வீக்கம் கொண்டவர்கள். சில விஷப்பூச்சிகள் கடிச்சு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, விரியன் கடிச்சு, விஷப்பூச்சி கடிச்சு வீக்கம் கண்டு கை வீங்கி போய் சிலர் மரித்து திருச்சபையிலிருந்து விழுந்து போனவர்களும் உண்டு. ஆவிக்குரியவர்களா சிந்திக்கணும். விஷப்பூச்சி, பாய் ஃப்ரெண்ட், லவ் அஃபேர், காதல், காதல் விஷப்பூச்சி, அவிசுவாசி, அவிசுவாசியான கூட்டுறவு, சிலர் அசுசியான காரியங்கள். எங்கெங்கெல்லாம் விஷப்பூச்சி இருக்கு? எஸ். இன்டர்நெட்ல விஷப்பூச்சி இருக்கா? எஸ், விஷப்பூச்சி இருக்கு. விரியன் பாம்பு இருக்கா? விரியன் இருக்கு. அசுசியால், உள்ளதான அசுத்தத்தால், விஷப்பூச்சிகளால் சேதமடைந்தவர்கள், வீக்கம் கொண்டவர்கள் இருக்கிறார்களா? எஸ், இருக்கிறார்கள். கவ்வ பாக்கும், கல்லூரியில கவ்வ பாக்கும், கிராமத்துல கவ்வ பாக்கும், பஸ்ல போறப்ப விஷப்பூச்சி கவ்வ பாக்கும், பேஸ்புக்ல விஷப்பூச்சிகள், நிறைய விஷப்பூச்சிகள். ஒரு ரூம்ல தங்கி இருக்கிற இடத்துல ஹோமோசெக்சுவலா இருப்பான். சுய இன்பம், மாஸ்டர்பேஷன், சுய இன்பம்ங்கிறதான விஷப்பூச்சி. காலத்துக்கு முன்னமே சுய இன்பம், அல்லது ஆணோடு ஆண் அல்லது பெண்ணோட பெண், சுவாபத்திற்கு விரோதமாய் எல்லாம் விஷப்பூச்சிகள். ரகசியமாய் குடிக்கிறவர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறவர்கள், ட்ரக் அடிக்ட்ஸ் விஷப்பூச்சி, ஹோமோசெக்சுவல் விஷப்பூச்சி, சுய இன்பம் விஷப்பூச்சி, இன்டர்நெட்ல போய் ஆபாச படம் பார்க்கிறவர்கள் விஷப்பூச்சி, சேதப்பட்டவர்கள் எத்தனை பேர்? எல்லாம் விஷப்பூச்சியா இருக்கு. எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வாலிப பிள்ளைகள் என்ன? சகோதரர்கள், சகோதரர்கள் வேலை செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்தில் பழக்கம். மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், மெச்சிக்கொள்ளுகிறவர்கள்,
டியர் சிஸ்டர்ஸ், உங்களையும் உங்களுடைய அழகையும் உங்களையும் மெச்சுக்கொள்ளணும்னா புருஷன் மட்டும்தான் மெச்சுக்கொள்ளணும். இதுக்கு மிஞ்சினது விபச்சாரத்தினுடைய ஆவி. அடுத்த புருஷன், அடுத்த ஆண்மகன் என்னை மெச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நடை, உடை, பாவனை, ட்ரெஸ்ஸிங். ஏன் அப்படின்னா முசீத மோட்டோ விஷம். என் கண்ணுக்கு, என் புருஷனுடைய கண்ணுக்கு நான் மெச்சப்படணும், அவ்வளவுதான். வேற எந்த மகனுடைய ஆண் மகனுக்கு ஆண் என்ன மெச்சுக்க வேண்டாம். எந்த 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 மனைவியும் இன்னும் பிறனுடைய மனைவி என்ன நான் கவரப்படத்தக்கதாக, இச்சிக்கப்படத்தக்கதாக நான் நடக்கணும். அது தகுந்தாற் போல நடை, உடை, பாவனை, ஃபில்தி, வேசித்தனத்தினுடைய ஆவி, விபச்சாரத்தினுடைய ஆவி நாம இருக்கணும். தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். வேற லெவல்ல ஒண்ணு இருக்கு, கீழ் லெவல்ல ஒண்ணு இருக்கு. நிறைய விஷப்பூச்சிகளும் விரியன்களும் இருக்கிறதான நாட்களில் நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பள்ளி, கல்லூரி, வேலை ஸ்தலம், டிராவல்ஸ், பஸ் பிரயாணங்கள், ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற இடம், வேலை ஸ்தலத்தில், எஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செய்யலாம்? விஷப்பூச்சி கவ வரும். பவுல், பிரைஸ் தி லார்ட், ஒரு வீக்கல்ல ஒரு சேதல்ல உதறான் பாரு. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற என்னத்த பாவத்தையும் என்ன செய்? உதறி தள்ளி கிறிஸ்து நோக்கி பார்த்துட்டு போகணும். உதற தெரியணும். சிலர் அப்படியே அதோடு கூட அந்த பைட்ல அந்த கடியில ஒரு சுகம், அதுல ஒரு பிளஷர், அதுல ஒரு இன்பம் இருக்கிற அப்படின்னா விட்டுறான். கடைசியில பார்த்து தெரியுது, கடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வீக்கம் கண்டு விசுவாசம் சேதப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய சபை விட்டு விழுந்து போகிறதான அபாயத்தை நாம் பார்க்கிறோம். வாடி பிள்ளைகள் பார்க்கிறாங்கன்னு கேட்டா தங்களுக்கு முன்னால் உள்ள அண்ணன்மார்களை பார்க்கிறார்கள், தங்களுக்கு முன்னால் உள்ள அக்காமார்களை பார்க்கிறார்கள். புத்தி அடையில. ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப விஷப்பூச்சி கடிச்சிருச்சுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, ஒரு விரியன் கடிச்சிருச்சு. தேர் இஸ் ஹோப், நமக்கு நம்பிக்கை இருக்கு. சில பேரண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, ஒரு விரியன் கவ்விடுச்சு, சேதப்படுத்திருச்சு, வீக்கம் கண்டுருச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு அந்த விசுவாசம் முதல்ல வேணும். டியர் பேரண்ட்ஸ், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவிசுவாசம், பேரண்ட்ஸுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அருமையான நற்செய்தி, இட்ஸ் a good news. என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வனாந்திரத்தில் செல்கையில் கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். நாங்கள் மோசேயினிடத்தில் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசினதினால் நாங்கள் பாவம் செய்தோம். See the word. ஜனங்களுடைய பாவ அறிக்கையை பாருங்க. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். Praise the Lord. This is good news. நற்செய்தி. விஷப்பூச்சியினால், விரியன் பாம்பினால், கொல்லிவாய் சர்ப்பத்தினால் கடிப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான்.
சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்படி நடந்துருச்சு. அவர்கள் எத்தனை பேர் மரித்தார்கள், எத்தனை பேர் நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிழைத்தார்கள். அப்ப என்ன செய்யலாம்? the only thing, காரியம் என்ன அப்படின்னா, சர்ப்பம் கடிக்க கூடாது. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மீறுதலுக்கு உட்பட்டேன், பாவம் என்ன செஞ்சிருச்சு, என்ன சர்ப்பம் என்ன கடிச்சிருச்சு, விஷப்பூச்சி என்ன கடிச்சிருச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க தான் சொல்லணும். என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். யாரை நோக்கி பார்க்கணும்? இந்த வார்த்தை எங்க இருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 3:14. சர்ப்பமானது மோசையினால், வெண்கல சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அருமையானவர்களே, இப்ப ஒரு கம்பம், என்ன கவனிக்கிறீங்களா? ஒரு கம்பம், ஒரு மேடு. மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு உருவம் மாதிரி செஞ்சு, ஒரு கோலை நட்டு, ஒரு கம்பத்தை நட்டு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு யோசுவாட்ட சொல்லி எக்காலம் ஊதி யாரெல்லாம் சர்ப்பத்தினால் கடிபட்டவர்கள் எல்லாரும் நோக்கி பாருங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் குத்துயிரும் கொலையுமா இருந்திருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பையன், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ. அந்த பேரண்ட்ஸ் என்ன இருந்திருக்கும்? அந்த பேரண்ட் என்ன செஞ்சிருவாங்க சொல்லுவாங்க? அந்த மகனை, அவனுக்கு நுர தள்ளுது, அவன் துடிக்கிறான், வலி தாங்க முடியல, சாவர கண்டிஷன்ல இருக்கான். நிறைய பேர் அக்கம் பக்கத்துல இல்லாங்கள, நிறைய குடும்பங்கள் எல்லாம் சாவுது, எல்லாம் கூடாரத்துல எல்லாம் டெட் பாடி எல்லாம் செத்து உழுவுது, எல்லாம் ஆயிரக்கணக்கில் செத்து உழுவுது. அப்ப அந்த தாய் தகப்பனுடைய பாரம் எப்படி இருக்குன்னா, மௌனே பாரு, எங்க பார்க்கணும், இங்க டாடி பார்க்கணும், அங்க பார், அங்க பார், அந்த கோலை பாரு, அந்த கோலை பார், அங்க ஒரு பாம்பு மாதிரி இருக்கா பார், அந்த கோலை பார். அதை நோக்கி பார்த்தவன் என்ன செய்தான்? பிழைப்பான். By faith. இங்க கடிச்சுச்சான், அங்க பார்க்கணுமா? செத்தான், அவன்லாம் செத்தான். இங்க கடிச்சது, இங்க ரத்தம் வருது, இங்க வாயில நுர தள்ளுது, இங்க கடிச்சதுக்கு அங்க நோக்கி பார்த்தா பிழைப்பானா அப்படின்றவன்லாம் என்ன செஞ்சான்னா மரிச்சான். Faith. ஆண்டவரே, நான் நோக்கி பார்க்கிறேன். அது உருவகம், அது சிம்பாலிக். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில, பிரியமானவர்களே, வெண்கல சர்ப்பம் ஜீசஸ் அல்ல. நாம் எப்படி பார்த்துட கூடாதுன்னா, அவரை போய் பாம்பாலாம் உருவப்படுத்துறாதீங்க. நம்மளுடைய மைண்ட்ல அப்படி இருக்கலாம், தொடச்சு எடுத்துருவோம். நோ நோ நோ. கல்வாரி சிலுவையில அந்த வெண்கல சர்ப்பம் அப்படின்னா, வெண்கல நாம அப்படி படிக்கிறோம், வெண்கல சர்ப்பமே அப்படின்னு. வெண்கல சர்ப்பம் ஜீசஸ் கிடையாது. மறைவாய் அந்த கோல் உயர்த்தப்பட்டது போல மரத்தில் தூக்கப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே அவர் தன்னுடைய உயிரை என்ன செய்தார்? நமக்காய் பாவமானார், நமக்காய் என்னவானார்? சாபமானார். அவர் சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அந்த சிலுவையிலே இந்த சாத்தான் என்ன செய்யப்படுகிறான் சொல்லுங்க? ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறான்? அவன் ஜட்ஜ்மெண்ட், அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட். எந்த சர்ப்பம் மனுகுலத்தை வீழ்த்தினதோ, எந்த ஆதி தாய் தகப்பனை எந்த சர்ப்பம் ஏமாத்தினதோ, ஆதி முதல் இத்தனாயிரம் வருஷங்களாய், 6000 வருஷமாய் ஜீசஸ்க்கு முன்னால அந்த சர்ப்பமான எவ்வளவு ஜனங்களை வஞ்சித்து நரகாக்கினைக்கு தள்ளினதான அந்த சர்ப்பத்துக்கு தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, சிலுவையில ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தார், வெற்றி சிறந்தார். சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்தார். அது சிலுவையில் என்ன செய்யப்பட்டாயிற்று சொல்லுங்க? அறையப்பட்டாயிற்று. இயேசு அறையப்பட்டது மாத்திரம் இல்ல, எதுவும் அறையப்பட்டாயிற்று. எது? சாத்தானும் சிலுவையிலே வெற்றி சிறக்கப்பட்டான். கர்த்தர் ஜெயம் கொண்டார், அவனுடைய தலையை நசுக்கினார். சொல்லுவாங்க, இதை நோக்கி பார்த்துக்கிற எவனும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப அந்த பேரண்ட் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அந்த பிள்ளைகிட்ட, மகனே மகளே சீக்கிரம் பார், நோக்கி பார், பார்த்தவங்க பிழைப்பாங்க.
அந்த பேரண்ட்ஸுக்கு இப்போ அந்த பேரண்ட்டுக்கு அப்படி இந்த விசுவாசம் இருக்குமா அப்படின்னா, நவடேஸ் அந்த பேரண்ட் இந்த நாட்களில் அந்த விசுவாசம் இல்லை. விரியன் பாம்பு கடிச்சிருச்சு, விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே பின்வாங்கி போறாங்கன்னு வச்சுங்க. விரியன் பாம்பு கடிச்சு வீக்கம் கண்டு சேதப்பட்டு விசுவாசம் சேதப்பட்டு ஒருத்தன் உலகத்துக்குள்ள போறான், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உலகத்துக்குள்ள போறாங்கன்னு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட், என் பையனை என் பொண்ணை ஒரு விரியன் தீண்டிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான், நம்பிக்கையே முடிஞ்சு போச்சு. அவன் பின்வாங்கி போயிட்டான், இனிமேல் ஒரு வழிவாசல்லாம் கிடையாது. ஓகே, அது தலையெழுத்து, அது என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம், நம்மளால ஆனதை பார்த்தோம், அவ்வளோதான். அது ஏதோ போயிட்டு ஷேம், விசுவாசமே கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு நமக்கு துக்கிக்கணும். என்ன 29 கடிப்பட்டவனுடைய பேரண்ட் என்ன செஞ்சிருந்திருப்பான்? ஏய், இது காரியம் இல்ல, லுக் அட் தட், சீக்கிரம் பார், நீ பிழைச்சுக்க, உனக்கு பிழைப்பு உண்டு, உனக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, இதோட நீ முடிச்சிடாத அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு அந்த விசுவாசம் அப்படியே விட்டாங்க. எப்படி போகுதோ அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு. ராகாப் அப்படின்னு ஒரு வேசி இருந்தார். ராகாப் வேசி, எரிகோ அந்த கோட்டையில ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீயானவள். வேசினா வேசி தொழில், அவ்வளோ விஷப்பூச்சி, அவ்வளோ விஷப்பூச்சிகளும் விரியங்களும் தீண்டி 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 முழுக்க பாய்சனாவே இருந்தவள் அந்த ராகாப். ஓகே, அவள் கர்த்தரை விசுவாசித்தாள், அவ்வளவுதான். அவள் கர்த்தரை விசுவாசித்தாள், யெகோவா தேவனை, இஸ்ரவேலின் தேவனை அவள் விசுவாசித்தாள். நல்லா கவனிக்கணும். யார் என்றால் விரியன் விஷப்பூச்சி தீண்டப்பட்டவள் ராகாப், சேதமடைந்தவள். அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறா? இன்னைக்கு இருக்கிற இயேசு தெரியாது, இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவள் விசுவாசிக்கிறாள். அந்த விசுவாசம் அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யோசுவாவுடைய தலைமையில வர்றாங்க, அவளை பாதுகாக்கிறாங்க. எரிகோ எல்லாம் அழியுது, அந்த ராகாபனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுது. அவள் அதோட என்ன செய்யறா அப்படின்னா, அவளுடைய விசுவாசத்தை, அவள் வேசி ஆனால் கர்த்தரை விசுவாசித்தபடினால் அவளுடைய விசுவாசம் அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டு அவள் அழிக்கப்படாதபடிக்கு அந்த தீர்ப்பிலிருந்து, நியாய தீர்ப்பு கோபாக்கினிலிருந்து தப்பித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடையே போயிட்டே இருக்கா. ஓகே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தாவீதுக்கு கொள்ளு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா கொள்ளு தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சல்மோன். அவன் யார் அப்படின்னா, மிட்டா மிராஸ்தார். ஒரு யூத கோத்திரத்தில் உள்ள ஒரு மிட்டா மிராஸ்தார், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தன், காசு பண செல்வந்தன் படைத்தவன். சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆள். ஒரு யூத பிரபு, ஒரு லார்ட், ஒரு மிட்டா மிராஸ்தார். அப்படியே பார்க்கறான், யார் இந்த லேடி, யார் இந்த பொண்ணு, யாரு நம்மளோட கூட இந்த அவங்களோட ஃபேமிலிலாம் வர்றாங்க, அவங்க யாரு அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். எரிகோ பட்டணத்துல இருந்தவ, இப்படி இருந்தவ மனம் மாறிட்டா, திருந்திட்டா, இவர் ரட்சிக்கப்பட்டா, ஆண்டவராகிய யெகோவா தேவன் அவ ஏற்றுக்கொண்டா. இஸ்ரவேலர்களுக்கு யோசுவாவுடைய தலைமையில் வந்த அந்த 12 வேவு பார்க்கிறவர்களுக்கு இவ தான் பாதுகாத்தா, இவ அழிக்கப்பட்டா, கர்த்தர் இவளை ரட்சித்தார். அப்ப அந்த பழைய காரியம், ஐயோ அதெல்லாம் விட்டா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு, கர்த்தர் அவளை மன்னிச்சிட்டார். ஓ அப்படியா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இப்ப கர்த்தர் நீதிமான் ஆக்கிட்டார். ஓ அப்படியா, ஓகே. அவன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொன்னார், இந்த வேசி ராகாப் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். வாட் ஏ குட் நியூஸ். ஆமென். வருவானா? விஷப்பூச்சி கடிச்சேன், விரியன் கடிச்சேன், வீணா போனேன், கெட்டு போனேன், வீங்கின மரிச்ச கண்டிஷன்ல இருக்கிற இவளை, என் மகளை, என் பையனை
இப்படி ஒரு காரியம் நடக்குமா, இனிமேல் லைஃப் உண்டாகுமா, அவ்வளவுதான் விட்டுட்டு போறேன், உலகத்தோட விட்டுட்டு போறேன், போறா. அவிசுவாசம். ராகாப் வேசிக்கு தேவன் ஒரு சல்மோனை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அவன் தான் யார் அப்படின்னா, அந்த சல்மோன் பெற்றெடுத்த ராகாபுக்கு பெற்றெடுத்த பிள்ளைதான் போவாஸ். அப்பா வேசிக்கு வாழ்க்கை கொடுத்தார். போவாஸ் யாருக்கு வாழ்க்கை கொடுத்தான்னா, ஒரு மோவாபிய விதவையான ஒரு ஸ்திரீக்கு அவன் வாழ்க்கை கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் விசுவாச சந்ததி அவன் கொடுக்கிறான். எங்க அப்பா எனக்கு முன்னோடினவராக இருந்திருக்கிறார், எங்க அப்பா ஒரு லைஃபை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த மோவாபி ஸ்திரீ நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அவன் பெற்றெடுத்த பிள்ளை ஓபேத். ஓபேத் பெற்றெடுத்த பிள்ளை ஈசாய். ஈசாய் பெற்றெடுத்த பிள்ளை தாவீது. தாவீதினுடைய சந்தையில் கிறிஸ்து இயேசு. ஓ காட், என்னன்னு சொல்லுவோம். இப்ப எங்க எல்லாம் எங்க போச்சு? இப்ப ஃபெய்த் இல்ல, விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்ல. பிள்ளைகளை நாம் சொல்லி எல்லாம் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கு அந்த ஃபெய்த் கிடையாது. நோக்கி பார் மவனே மவளே, நோக்கி பார், கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார். நாங்க பாவம் செய்தோம், நான் பாவம் செய்தேன், நான் சரியில்லை, டாடி நான் சரியில்லை, மம்மி நான் சரியில்லை, நாங்க பேரண்ட்ஸ் நாங்க சரியில்லை, இங்க மீறுதல் நடந்திருக்கு, விரியன் கடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? கடிச்சிருச்சுன்னா அதோட மறிச்சிட வேண்டியதானே, அப்படியே விட்டுற வேண்டியதானே? பிள்ளைகள் அவர்களுக்கு ஃபெய்த் கொஞ்சமா தான் இருக்கும். அவர்களுக்காக நாம தான் விசுவாசிக்கணும், நாம தான் தாழ்த்தணும், சத்துருக்கு விரோதமாய் நாம் போராடணும். புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டவர்களா இருந்து நாம் என்ன செய்யணும்? இப்ப நாம் எதிர்த்து நிக்கணுமே. கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சாப பிசாசே, தோற்கடிக்கப்பட்ட ஈன சத்ருவே, என் மகளை நீ தீண்டிட்டல்ல, என் மவனை நீ தீண்டிட்டல்ல, என் பிள்ளைகளை தீண்டிட்டல்ல, என் குடும்பத்தை நீ தீண்டிட்டல்ல. ஓகே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கீங்க, உம்மை நோக்கி பார்ப்போம், நாங்கள் பிழைத்துக் கொள்வோம், எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதான் பிழைப்பு. தாவீதினுடைய காரியத்தில் ஒரு 2 காரியத்தை சொல்றேன். ஒரு முறை தாவீதினுடைய மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை, தாவீதினுடைய மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி என்ன செஞ்சார் சொல்லுங்க பாப்போம். தாவீது என்ன செஞ்சார் சொல்லுங்க. என்ன பண்றது, அவ்வளவுதான், விட்டுட்டு போ. தன் ஜீவனே போனாலும் சரி, அந்த ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றாம விட மாட்டேன். அது கடிச்சிருச்சு, கரெக்டா குரவலை பிடிச்சிருச்சு, அது கழுத்தை பிடிச்சிருச்சு. இப்ப இங்க என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவராகிய யெகோவாவுடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்யறாரு? இப்ப அங்கேருந்து போய் எதை அடிச்சார் சொல்லுங்க? சிங்கத்தை அடிச்சார், கரடி அடிச்சார். எதை அடிக்கல அப்படின்னா, ஆட்டுக்குட்டியை. ஏற்கனவே கழுத்துல இருக்குது, கழுத்துல கடி வாங்கிட்டு இருக்குது, சேதப்பட்டுருச்சு, சிங்கத்தால் கடிபட்டுருச்சு. இப்ப என்ன செய்யறது? போய் இப்ப நாம் பேரண்ட்ஸ், இப்ப நாம் என்ன செய்யணும்? கணவனும் மனைவியும் கர்த்தர் தந்த அந்த அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்து என்ற வல்லமைக்க நாமத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை கவ்வி இருக்கிற அது விஷ பாம்பா இருக்கட்டும், அது விஷ பூச்சியா இருக்கட்டும், அந்த சிங்கமா இருக்கட்டும், அது என்ன செய்யணும்? இப்ப இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபத்தில் நாம் என்ன செய்யணும்னா, நம்ம அடிக்கணும், விசுவாசத்தோடு நாம் போராடணும். இதற்கு தான் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்னா, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேடிக்கை பார்க்கல, பிள்ளைய அடிக்கல, குற்றப்படுத்தல, குறை சொல்லல, புருஷனும் மனைவியும் ஒருத்தருக்கு வாக்குவாதம் வழக்காடு பண்றதல்ல. நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை சொல்றதை நிறுத்துங்க. அடுத்தவர்களை நியாயம் தீர்க்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஏற்கனவே குடும்பத்துல விஷப்பூச்சி கவ்விட்டு இருக்கு, நியாயம் தீர்க்க வேண்டாம், அடுத்தவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டவர்களாய் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? சிங்கத்தை அடிக்கணும்னா கவ்வினதான விஷப்பூச்சியை நாம் அடிக்கணும். ஜெபத்துல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தாவீது செஞ்ச இன்னொரு காரியமும் ஜெபத்துல, அகிதோப்பேல்
தாவீதுக்கு விரோதமாய், தாவீதுனுடைய ராஜ்யபாரத்துக்கு விரோதமாய், தாவீதுக்கு விரோதமாய் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு சதி ஆலோசனை பண்ணுகிறான். தாவீது என்ன ஜெபம் பண்ணார் சொல்லுங்க? பைபிள்ல உள்ள சின்ன பிரேயர்ல அது ஒரு பிரேயர். அகிதோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராக, அவமாக்கி போடுவீராக, பைத்தியமாக்கி போடுவீராக. அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையா? சவுண்டா கேட்கப்பட்டுச்சு. இப்ப நமக்கு அந்த அகிதோப்பேல் யார் அப்படின்னா கிறிஸ்துவ குடும்பத்துக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருடைய சதி ஆலோசனைகளை இப்ப நம்ம என்ன செய்யணும்? கணவனும் மனைவியுமாய் ஒருமனப்பட்டவர்களாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாப பிசாசனுடைய சதி ஆலோசனைகளை, அவனுடைய கண்ணிகளை கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். அவனுடைய கண்ணி தெரித்து போட்டும், அவனுடைய யோசனை எல்லாம் பைத்தியமாக்கி போடுவீராக. இதற்கு தான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்துறது இல்லை, அல்லது பயன்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட என்ன இல்லை அப்படின்னா நல்மனசாட்சி இல்லை.